ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ட்ரெஸ் ஹால் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். ஷாப்பிங் பிளாகும் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10th to 25th வரைக்கும் கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உடனே உங்களால் பார்க்க முடியும். இந்த கிவ்அவேல நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். டிசம்பர் 10th to 25th வரைக்கும் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கணும். அது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள தான் நான் கிவ்அவே வின்னராக வந்து செலக்ட் பண்ணுவேன். வின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்போ பேக் தான் வச்சுருக்கேன். என்ன பேக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுதான் வின் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ வின்னர் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28th வந்து நான் யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மோர் பேந்தியான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அங்கே வாங்கின ட்ரெஸ்ஸும் நான் ஸ்டிச் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸ்டிச் பண்ணி மீன்ஸ் ஸ்டிச் பண்ணுற வீடியோ போடல. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸோட அவுட்புட் எப்படி வந்திருக்கோ அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் கேட்குறாங்க எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணி. ஸோ நான் வந்து என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் போடவே இல்லை, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அந்த ட்ரெஸ் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் போடுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக சொல்லாமல் பேசிக்காக எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மேபி ஒரு 2-3 வீடியோஸ்க்கு அப்புறம் நான் அந்த வீடியோ போடுவேன். இன்னும் எடிட் பண்ணலை, அது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து அந்த ட்ரெஸ் எப்படி நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து எக்மோரில் என்னெல்லாம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இதில் அட்டாச் பண்ணுறேன். இந்த இன்ட்ரோ வீடியோ வந்து நான் இன்னொரு நாள் கொடுத்துட்ருக்கேன். ஷாப்பிங் போனது பார்த்திங்கன்னா இன்னொரு நாள். ஸோ அதை வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. நான் லாஸ்ட்டில் வந்து நான் அங்கே என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே எப்போ போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக புயல் மண்டே அன்றைக்கி வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நாள் சண்டே தான் இங்கே போய் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு கடையாக இப்போ நான் வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் காட்டுறேன். ஒரு மெட்டீரியலாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷாப் தான் போயிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக பிரிண்டட் ஜார்ஜெட் வச்சுருந்தாங்க. இந்த மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா 230 rupees சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா லைனிங் போட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா பிங்க், க்ரீன், பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரேயான் மெட்டீரியல். அதெல்லாம் வந்து லைனிங் போட வேண்டாம். அது வந்து ரேட் வந்து 200 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் நிறைய மீட்டர் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு 10 rupees 20 rupees ஆச்சு கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. 1000 rupees கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. ஸோ சைடில் இருக்க இந்த மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் பிரிண்டட் ஜார்ஜெட் மெட்டீரியல்ஸ் தான். இதோட ரேட் எல்லாமே 180 rupees சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா லைனிங் போட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். இதிலலாம் அம்பர்லா ஃப்ராக் ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதே மெட்டீரியலை வந்து ஷாலும் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் நான் வாங்க போன மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அங்கே இல்லை. நான் சில்க் மெட்டீரியல் வாங்க போயிருந்தேன், பட் அங்கே இல்லை அப்படின்றதுனால நெக்ஸ்ட் ஷாப் வந்துட்டேன். ஸோ இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நான் காட்டின மெட்டீரியல்ஸ் எல்லாமே 150 130 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த சைடில் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டாக தான் வச்சுருக்காங்க. ஒன்று ஒரு ரேட்டு சொல்லியிருந்தாங்க. ஒன்று 180 160 150 அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டன் மெட்டீரியல்ஸ், ரேயானும் மிக்ஸ்டாக இருந்துச்சு.
அவங்கக்கிட்ட ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைட் எல்லோ கலரில் உள்ள மெட்டீரியல் வந்து ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 180 சம்திங் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு லைனிங்லாம் போட வேண்டாம், காட்டன் மெட்டீரியல் தான். இது என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து லைனிங் போடுறதா இருந்தாலும் போடலாம், போடலனாலுமே அது கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மல்டி கலரில் ஜார்ஜெட் மெட்டீரியல் இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பேட்டர்னில் உள்ள டிசைன். ஸோ அது என்ன ரேட் சொல்லியிருந்தாங்கன்னா 130 சம்திங் சொல்லியிருந்தாங்க. இந்த மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா பெர் மீட்டர் 200 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இங்கே ஒரு க்ரீன் கலர் மெட்டீரியல் இருக்குது. ஸோ இதே மெட்டீரியல் வந்து நான் இன்னொரு ஷாப்பில் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். அதில் வந்து செமி அம்பர்லா ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன் பஃப் ஸ்லீவ் வச்சு. ஸோ அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா இருக்குன்ட்டு கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்லி. ஸோ அதே மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து சுடிதார் மாதிரி பேர் பண்ணி வச்சுருக்காங்க, பேண்ட்டும் துப்பட்டாவும் செட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களே. அதில் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டன் மெட்டீரியல், சிக்கட் மெட்டீரியல் அந்த மாதிரி டைப்லலாம் இருந்துச்சு. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, கலர்ஸும் இங்கே நிறையா இருந்துச்சு. இக்கட் மெட்டீரியல் மட்டும் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி அங்கே நான் ஒரு க்ரீம் கலரில் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ் வச்சு ஷார்ட் செமி அம்பர்லா ஃப்ராக் டைப்பில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து 200 சம்திங் கொடுத்து வாங்கியிருந்தேன் அந்த மெட்டீரியல். என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இங்கே தான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி மெட்டீரியல் நிறையா ஷாப்பில் இருக்குது. ஸோ பிங்க் கலரில் நான் போட்டிருப்பேன், அது வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் டைப்பில் தான் வாங்கியிருந்தேன். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து லைட் பிங்க்கில் வாங்கியிருந்தேன். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா சில்க் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ராஸ் சில்க் சம்திங் ஏதோ சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இதோட ரேட்டெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் சொன்னாங்க, 210 சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து கம்மி பண்ணி கேட்டு எனக்கு 180 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. இங்கே இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். டாப் மட்டும் தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு மெட்டீரியலை வந்து பேண்ட் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு டைம் வந்து நான் ஒரு குர்தா செட் தான் அங்கே வாங்கி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸ் கலெக்ஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கேயுமே ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து இருந்தது, 300 வரைக்கும் வச்சுருந்தாங்க அவங்க. எல்லா கலெக்ஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
இந்த ஷாப் பார்த்திங்கன்னா மிடில் இருக்கும். ஷாப் நம்பர் என்னன்னு தெரியல. பட் போகிற டைம்லாம் இங்கே வந்து நான் வாங்கிடுவேன் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் ஆச்சு. என்னோடய பர்த்டே ட்ரெஸ் வந்து கோட் போட்டிருப்பேன். அந்த கோட்டோட மெட்டீரியல் வந்து இந்த ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 rupees சொல்லியிருந்தாங்க. இந்த மெட்டீரியல் தான் நான் கோட் மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இப்போயும் இங்கே வேறு எதாவது மெட்டீரியல் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். ஒரு சில ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களே சுடிதார் செட் வந்து பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு ஷாப்பில் ஒரு ரேட் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து 650 rupees சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டாப், பேண்ட், துப்பட்டா வரும். இந்த ஷாப்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியல் கலெக்ஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பிரிண்டட் ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். இது எல்லாத்துக்குமே லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே தான் லாஸ்ட்டாக வந்து சில்க் மெட்டீரியல் 1 மீட்டர் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது வாங்கிட்டு இங்கே இன்னொரு மீட்டரும் வாங்கியிருந்தேன். வேறு ஒரு மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். ஸோ அது லாஸ்ட்டாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே 130 rupees கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் நிறையா வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட் கம்மி பண்ணுவாங்க. இதில் இருக்க பிளெயின் மெட்டீரியல்ஸ் வந்து ஆல்ரெடி காட்டியிருப்பேன் வேறு ஒரு ஷாப்பில். ஸோ இதிலேருந்து தான் ஒரு பிங்க் கலர் மெட்டீரியல் வாங்கி தான் நான் என்னோடய பர்த்டேக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா 120 rupees சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து ரேட் கம்மி பண்ணி 100 rupeesக்கு வாங்கியிருந்தேன் அன்றைக்கி. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. அங்கே வாங்கின மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் தான். ஸோ இது என்ன கலரில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட், பிங்க், டார்க் க்ரீன் கலரில் அந்த காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லைன்ஸ் மாதிரி இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மாதிரி. அதில் ஒயிட் கலரில் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல். காட்டன்னா பியூர் காட்டன் கிடையாது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. ஸோ இது என்ன ரேட்டுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 rupeesக்கு வாங்கியிருந்தேன். ஸோ இதில் நான் என்ன ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும் போது நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு இதில் என்ன ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியாவே கிடையாது. பட் நான் வந்து இதில் 3 meters வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன ரேட்டுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 rupeesக்கு வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன மெட்டீரியல் வாங்கியிருந்தேன் அப்படின்னு காட்டுறேன். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைனிங் கொடுக்காமையே இது வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேயான் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாங்க. பட் பார்க்குறதுக்கு வந்து கிரேப் மெட்டீரியல் மாதிரி இருக்குது எனக்கு. இதுக்கும் வந்து லைனிங் கொடுக்க வேண்டாம். பட் வந்து இதில் ஸ்டிச் பண்ணி போட்டால் வந்து உடம்புல அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து லைனிங் போடுறதா இருந்தாலும் போடலாம், போடலைனாலும் இது டிரான்ஸ்பரண்டாலாம் இருக்காது. போடலைனாலும் இது வந்து அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது.
இது பார்த்தீங்கன்னா ப்ளூ காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, பிங்க் கலரில் பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்குது. இதுவும் வந்து 3 மீட்டர் தான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் என்ன ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா இல்லை. ஸோ ஸ்டிச் பண்ணும் போது நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன மெட்டீரியல் வாங்கியிருந்தேன் அப்படின்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன மெட்டீரியல் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான். பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது, பட் எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது ஃபுல்லாகவே அதே கலர் காம்பினேஷனில் வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல். இதுக்கு பார்த்திங்கன்னா லைனிங் கொடுத்தே ஆகணும், ஏன்னா இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே 4.5 மீட்டர்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்றதுனால இது எல்லாமே எடுத்துக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது பெர் மீட்டர் பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணாங்க, 280 to 252 கொடுத்துருந்தாங்க. இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இது லாஸ்ட் மெட்டீரியல் அப்படின்றதுனால கம்மி பண்ணி கொடுத்தாங்க. இதில் வந்து ஃப்ராக் டைப்பில் தான் அம்பர்லா, ஃபுல் அம்பர்லா டைப்பில் தான் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நான் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவே கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கிவ்அவேயில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோ கொடுக்குறேன், கார்ட்ஸ்லையும் அந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ போய் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேட்டா.